Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MS Wordல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 மேக்ரோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நமக்கு தேவையான டெவலப்பர் டேப் எனேபிள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஏதாவது ஒரு டேப்ல ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன் அண்ட் பாட்டமில் பார்த்தோம்னா நமக்கு டெவலப்பர் டேப் இருக்குது. ஜஸ்ட் நம்ம அதை எனேபிள் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். அண்ட் டெவலப்பர் டேப்லேயே நமக்கு விஷுவல் பேசிக் அண்ட் மேக்ரோஸ் ரெண்டுத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இல்லைனாலும் நீங்கள் VBAவை Alt F11 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி லான்ச் பண்ணிக்கலாம். வியூ டேப்லேயே நமக்கு மேக்ரோஸ் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. பட் இந்த டாக்குமெண்ட்டை நம்ம வேர்ட் ஃபார்மெட்டுக்கு பதிலாக மேக்ரோ எனேபிள்டு ஃபார்மெட்டில் சேவ் பண்ணணும். பட் அதை நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம டெவலப்பர் டேப்பில் VBAவை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு நியூ மாடியூலை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் மாடியூல் அண்ட் இதில் நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கிற அந்த கோட்ஸை Ctrl+V கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற மேக்ரோஸ்க்கு தேவையான கோட்ஸ் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்குது. அண்ட் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கை நான் பின்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் கூடவே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி மேக்ரோஸை அந்த கோட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த மேக்ரோஸ் எதை பேஸ் பண்ணினா சேவ் ஆஸ் PDF. ஸோ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற வேர்ட் டாக்குமெண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக ஆஸ் அ PDF டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு இந்த மேக்ரோஸ் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலெல்லாம் போயிட்டு ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணலாம். பட் நல்லா கவனிங்க, நாம் இன்னும் இதை மேக்ரோ எனேபிள்டு டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணல. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இப்போதைக்கு மேக்ரோ ஃப்ரீ டாக்குமெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியில் மேக்ரோ எனேபிள்டு டாக்குமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம எஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் இப்போது மேக்ரோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு சேவ் ஆஸ் PDF அப்படிங்கிற மேக்ரோ உண்டு. ஜஸ்ட் நம்ம அதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் டாக்குமெண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதே லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு PDF டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும். பட் என்ன விஷயம்னா, ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம பில்ட் பண்ணும் போது வெளியிலேருந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இந்த ஹைப்பர் லிங்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். பட் என்ன விஷயம்னா, 1-2 ஹைப்பர் லிங்க் இருந்தால் பரவாயில்ல. ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணி அதை ரிமூவ் ஹைப்பர் லிங்க் கொடுத்துடலாம். அடுத்தது ஹைப்பர் லிங்க்குக்கு அதுக்கு மேலே கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு F4 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி அந்த ஆக்ஷனை நம்ம ரிப்பீட் பண்ணலாம். பட் நிறைய ஹைப்பர் லிங்க் அப்படின்னும் போது ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக எல்லா ஹைப்பர் லிங்க்கையும் ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம VBAவை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ரோஸை யூஸ் பண்ணிக்கலாம். சேம் Alt F11 கொடுத்து VBA ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம கீழே Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஆஸ் யூஷுவல் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போது மேக்ரோஸ் ஓப்பன் பண்ணி அங்கே நமக்கு ரிமூவ் ஆல் ஹைப்பர் லிங்க் இன் கரண்ட் டாக்குமெண்ட். ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணும் போது டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹைப்பர் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரிமூவ் ஆகிருக்கும். பட் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த டாக்குமெண்ட்டில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இமெயில் ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அங்கங்கே இருக்கக்கூடிய இமெயில் ஐடிஸ்லாம் உட்காந்து தேடி எடுக்கிறதுக்கு பதிலாக மேக்ரோஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக நமக்கு இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடிஸ் எல்லாம் அந்த அட்ரஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்துடணும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் VBA ஓப்பன் பண்ணி Ctrl+V கொடுத்து அந்த கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் Ctrl+S ஜஸ்ட் எஸ் கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மேக்ரோஸ் ஓப்பன் பண்ணி அங்கே நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் இமெயில் அட்ரஸஸ் உண்டு. ஜஸ்ட் நம்ம அதை ரன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் இருந்து நமக்கு அந்த மெயில் அட்ரஸஸ் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். ஸோ இங்கே நமக்கு என்ன டீலிமிட்டர் என்ன செப்பரேட்டர் வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கடைசியாக நம்ம க்ரியேட் பண்ணுற மேக்ரோஸ் சென்ட் ஆஸ் மெயில். ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற டாக்குமெண்ட்டை ஆஸ் அட்டாச்மெண்ட்டாக மெயிலில் உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் இந்த மேக்ரோஸ் இந்த கோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இந்த செட் ஆஃப் லைன்ஸை நீங்கள் கவனிங்க. ஸோ இதில் ஸோ யாருக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிற அந்த இமெயில் அட்ரஸஸை நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிபிள் அட்ரஸாக இருந்தால் செமிகோலன் யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மல்டிபிள் அட்ரஸஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த டபுள் கோட்டுக்கு உள்ள. ஓகே. அண்ட் ரெண்டாவது பார்த்தோம்னா சப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் என்ன டிஃபால்ட்டான சப்ஜெக்ட் வேணுமோ அதை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். இல்லை அண்ட் அதே மாதிரி அடுத்த லைன் பார்த்தோம்னா மெசேஜ். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன மெசேஜ் வேணுங்கிறத கொடுத்துக்கலாம். ஒருவேளை டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில் டிஃப்ரெண்ட் மெசேஜில் டிஃப்ரெண்ட்
ஐடிஸில் உங்களுக்கு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி இதே மேக்ரோஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஐடிஸ், அந்த சப்ஜெக்ட் மெசேஜ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேக்ரோவை நம்ம ரன் பண்ணும் போது டிரெக்டாக நமக்கு அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அவுட்லுக் ஓப்பன் ஆகி நம்ம கொடுத்த அந்த சப்ஜெக்டோட அந்த மெசேஜோட நம்ம டாக்குமெண்ட்டை ஆஸ் அட்டாச்மெண்ட்டாக நமக்கு ப்ளேஸ் ஆயிரும். அண்ட் நம்ம கொடுத்த அந்த மல்டிபிள் ஐடிஸ் எல்லாமே கரெக்டாக நமக்கு என்ன ஆயிரும், ப்ளேஸ் ஆகிடும். ஸோ ரெகுலர் பேசிஸில் உங்களுக்கு தேவையான இமெயில்ஸை நீங்கள் இப்படி என்ன பண்ணலாம்னா க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அவுட்லுக்லேயே உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வேணும்னாலும் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேவையான மேக்ரோஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. பட் இந்த டாக்குமெண்ட்டை நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆஸ் அ மேக்ரோ எனேபிள்டு டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் இது சேவ் பண்ண டாக்குமெண்ட் தான். அதனால் F12 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி சேவ் ஆஸ் விண்டோவை லான்ச் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மேக்ரோ எனேபிள்டு டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து டெம்ப்ளேட்டை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அதனால் டெம்ப்ளேட் தான் வேணும்னா மேக்ரோ எனேபிள்டு டெம்ப்ளேட்டாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். பட் நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது ஆஸ் அ டாக்குமெண்ட்டாக தான், ஜஸ்ட் நம்ம எனேபிள்டு டாக்குமெண்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ப்ரீவியஸாக எக்ஸல்லையும் யூஸ்ஃபுல் மேக்ரோஸ் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.